தொக்குங்க. எறா தொக்கு எப்படி செய்யுதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். ஒரு 4 வெங்காயம் 3 தக்காளி நல்லா பொடியாக நறுக்கிக்குங்க. இது வந்து ஒரு 1/2 கிலோ எறாக்கு நான் சொல்கிறேன். இதில் வந்துட்டு பூண்டு உரித்து வச்சுக்கணும். பூண்டை வந்துட்டு ஒரு கட்டி பூண்டை நல்லா தட்டி வச்சுக்கணுங்க. நான் தட்டி தான் போடுவேன். வாணலில் பட்டை, லவங்கம், ஏலக்காய், இலை, பிரிஞ்சி இலை அதை வந்துட்டு ஒன்று ஒன்று போட்டு தாளிச்சிட்டு அந்த எண்ணெயில் வெங்காயம் போடணுங்க. வெங்காயம், தட்டி வச்சுருக்க பூண்டு, இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா ப்ரௌனிஷாக எடுத்துகிட்டு அது கூட தக்காளி போடணுங்க. நல்லா வதக்கணும். லைட்டாக உப்பு சேர்த்து வதக்கினீங்கன்னா சீக்கிரம் ஆகும். வதக்கிட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் கழுவி வச்சுருக்கிற எறாவை அதில் சேர்க்கணுங்க. உங்களுக்கு விருப்பப்பட்டாக்கா 2 பச்சை மிளகாவை கூட கீறி சேர்த்துக்கலாம். எறாவை சேர்த்ததுக்கப்புறம் மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், உப்பு எல்லாம் ஒன்றா சேர்த்து எண்ணெயிலே நல்லா சுருளாக வதக்கணுங்க. நல்லா வதக்குங்க. தண்ணி ஊற்றிடக்கூடாது. இதுதான், இவ்வளோதான். நல்லா எறா வேகிறதுக்கு டைம் எடுக்காதுங்க. உடனேவே வெந்துடும். நல்லா டேஸ்ட்டான சூப்பரான எறா ரெடி. மேலே மல்லித்தழையை விட்டு இறக்க வேண்டியதாங்க. இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. பார்க்கவே செம்மையாக இல்லை? செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.